ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஹோப் யூ ஆர் ஆல் குட். நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் என்ன கனவு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கான பதில், உங்களோட 50th அனிவர்சரி தான் உங்கள் கனவாக இருக்கணும். உங்களோட 50th அனிவர்சரியில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க அப்படின்ற கனவை காணணும். நம்ம நிறைய சொத்து சேர்க்கணும், பிள்ளைங்களை வளர்த்து பெற்று எடுத்து வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கி பெரிய ஆளாக்கணும். இந்த கனவுகள்லாம் வந்து ரூட்டீன் ட்ரீம்ஸ், அது தவறில்லை. பட் தி பெஸ்ட் ட்ரீம், ஐடியல் ட்ரீம் எது அப்படின்னா, நீங்கள் 50th அனிவர்சரியை 2 பேரும் கொண்டாடணும் அப்படின்ற கனவு தான் பெஸ்ட் கனவு. ஏன்னா இப்போ நமக்கு ஏன் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க? நம்ம அப்பா அம்மா நம்ம போனதுக்கப்புறம், நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்மளோட பிள்ளைக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து ஒரு துணை, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று. ரெண்டாவது, நமக்கு மேரேஜோட ரியல் நீடே வந்து ஓல்டேஜில் தான் வருது. அது வந்து திருமணமாகி 50-60 வருடங்களை கடந்ததுக்கப்புறம் தன்னோட கணவனையோ மனைவியோ இழந்திருப்பாங்க இல்லையா, விடோஸ். அவங்க கிட்ட பேசி பார்த்தோன்னா தெரியும் அவங்களோட ஸ்பௌஸோட அருமை என்ன அப்படின்றத. நிறைய பேர், நான் என் ஒய்ஃபோ என் ஹஸ்பண்டோ வந்து அவங்க உயிரோடு இருக்கிறப்போ அவங்களோட அருமையை நான் உணரலை, இப்போதான் அவங்க போனதுக்கப்புறம் தான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி நம்ம கேட்டுப்போம் இல்லையா? ஸோ வயசான காலத்தில் அவங்க நமக்கு ஒருத்தர் சப்போர்ட். ஓகே, ஸோ அது எப்போ பாசிபிள்? நீங்கள் 50 வருஷம், நீங்கள் கல்யாணம் ஆகி 50 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி தட் இஸ் அ பை ப்ராடக்ட் இல்லையா? ஒருத்தர் உங்களுக்கு மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி சப்போர்ட் கூட ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்பௌஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகே, சரி. இதை வந்து எப்படி செயல்படுத்துறது? இப்போது கல்யாண நாள்லேயே வந்து 50வது அனிவர்சரியை ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஈஸி. பட் அது எப்படி நம்ம செயல்படுத்துறது? அது எப்படின்னா, நீங்கள் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் போய் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் திருமண வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னா இந்த ட்ரீம் நீங்கள் தாராளமாக கனவு காணலாம். இந்த ட்ரீம் வந்து யூ கேன் ட்ரீம், ரைட்? இப்போ என்ன சொல்றது, இப்போ கணவனையோ மனைவியோ அப்படியே நம்ம ஏற்றுக்கணும். யூ அக்செப்ட் தேர் ஷார்ட் கமிங்ஸ். நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட் இல்லையா? அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்மகிட்டையும் நிறைய குறைகள் இருக்கு. ஸோ இந்த குறைகளை எல்லாம் விட்டுட்டு அந்த பர்சனை ஆஸ் அ பர்சன் யூ அக்செப்ட் தட் பர்சன், ஹவு தட் பர்சன் இஸ். அவங்க கிட்ட இருக்கிற ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக டாலரேட் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா, அவங்கள நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறது மூலமா. இன்னொன்று, இந்த கனவை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு முனைப்பு இருக்கிறது மூலமா. எதுவாக ஆகிறாயோ, என்ன சொல்றது, மறந்துச்சுப்பா எனக்கு, எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் இல்லையா? ஸோ நமக்கு இப்போ இந்த ட்ரீம் இருந்துச்சுன்னா, கான்ஸ்டன்டா இந்த ட்ரீம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, நம்ம சிந்தனையும் செயலும் அதை நோக்கி தான் இருக்கும். சின்ன சின்ன ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக டாலரேட் பண்ணிப்போம். நம்ம டாலரன்ஸ் லெவல் அதிகமாகும், ஃபர்கிவ்னஸ் அதிகமாகும். ஏன்னா நம்ம கோல் வந்து we have to reach that 50th anniversary goal. Okay, as long as the goal is strong. அந்த கோல் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும்? based on understanding the spouse, that goal will be very very strong. சரியா? ஸோ இதுதான் நீங்கள் உங்களுக்கே உங்கள் மேரேஜ் கிட்ட கொடுத்துக்கிறது. நீங்கள் கல்யாண நாள்லேயே நீங்கள் டார்கெட் வச்சுருங்க, ட்ரீம் பண்ணுங்க. 50வது அனிவர்சரி எனக்கு 27-28 வயசில் கல்யாணம் ஆகுது, நான் 77-78 வயசில் என் மனைவியோட நான் இந்த திரும்பியும் 50th அனிவர்சரி நான் கொண்டாடுவேன், என் வெட்டிங் அனிவர்சரியை அப்படின்ற கனவு காணுங்க. அந்த கனவை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்க. ஒரு மனுஷன், கணவனோ மனைவியோ, பேசிக்கலி இஸ் அ குட் ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு தகுதி இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக அந்த கனவு காணலாம். ஏன்னா இந்த ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக டாலரேட் பண்ணி we can move forward in our life without much trouble. சரியா? ஸோ this is the best dream, ideal dream couple can have immediately after marriage, right?
ஸோ ஹாவ் அ ட்ரீம் டு celebrate your 50th வெட்டிங் anniversary. அண்ட் அந்த ட்ரீம் ஸ்ட்ராங்காக இருந்தாவே நம்ம வந்து we will work towards achieving that dream automatically, subconsciously. நம்ம we will be working in அந்த ரிலேஷன்ஷிப். I'm talking about work in a relationship. இந்த ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன மிஸ்கிவிங்ஸ், ஷார்ட் கமிங்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி we will easily work towards achieving that goal. சரியா? ஸோ இதுதான் வந்து the biggest dream, right? ஸோ எல்லாரும் இந்த கனவு காணுங்க. உங்களோட கணவன் இல்லாட்டி மனைவியோட உங்களோட 50வது வெட்டிங் அனிவர்சரியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல திருமண தீர்வோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, அண்டில் தென் கீப் யுவர் செல்ஃப் சேஃப். அண்ட் பிடிச்சிருந்தா அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனை அமுக்குங்க. ஓகே, தேங்க்யூ. See you in next video. Bye.